ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மேனேஜர் கிம் மன்வா எபிசோட் 16 பத்தி பார்க்க போறோம். வீடியோ உள்ளுக்கு போக முந்தி ஒரு விஷயம் சொல்றேன். நான் வீடியோ முடிஞ்சதும் போஸ்ட்ல கேள்வி போடுறேன், மறக்காம பதிலளிக்கவும். சோ வாங்க வீடியோ உள்ளுக்கு போகலாம். ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வைல்ட் டாக, அதாவது காட்டு நாயை எப்படி பழக்குவாங்க தெரியுமா? அதோட வாயில சுட சுட உருளைக்கிழங்கையும் முள்ளங்கியையும் திணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயோட பற்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிடுங்குவாங்க. அப்போதான் அந்த நாய்க்கு தான் ஓனர் பேச்சை கேட்கணும்னு ஒரு பயம் வரும். இதே மாதிரி தான் இந்த கேங்ஸ்டரையும் அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. பாஸ்ட்ல இந்த கேங்ஸ்டரோட பற்கள் எல்லாத்தையும் பிடுங்கும்போது அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு ரொம்ப பரிதாபமா சொல்றான், நீங்க என்ன சொன்னாலும் நான் தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்க டாகாவே இருக்கேன். ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறான். இப்போ பின்னணியில அந்த கேங்ஸ்டரோட வாய்ஸ் ஓவர் வருது. அந்த நாள்ல இருந்து நான் முழுசா அவங்களோட பெட் ஆகிட்டேன். என்னோட வாழ்க்கைய அவங்களோட டாக் மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்க யாரையாவது மர்டர் சொன்னா நான் கொல்வேன், குனிய சொன்னா குனிவேன், எந்திரிக்க சொன்னா எந்திரிப்பேன். இதுதான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நடந்த கதை. இந்த கேங்ஸ்டரோட பழைய கதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நாம இப்போ பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு வரோம். அங்க மேனேஜர் நாம் அந்த கேங்ஸ்டர் கிட்ட சொல்றாரு, இந்த விஷயத்த பழையபடியே ஹேண்டில் பண்ணலாமான்னு சேர்மேன் கேக்குறாரு. நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்புனாலும் நீ எங்களுக்கு பிற்காலத்துல யூஸ் ஆவன்னு சேர்மேன் நினைக்கிறாரு. அதனால ரொம்ப கவனமா யோசிச்சு உனக்கு என்ன வேணும்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. இப்போ அந்த கேங்ஸ்டருக்கு கண்ணீரும் ரத்தமும் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையிலையும் அவன் அதிர்ச்சியா கேக்குறான், என்னது இன்னொரு சான்ஸா? எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரப்போறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன ரொம்ப கொடூரமா கொன்றுவீங்களா? இல்ல பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? இல்ல உங்க தப்பையெல்லாம் மறைக்க நான் ஜெயிலுக்கு போகணுமா? அப்போ மேனேஜர் நாம் அவனுக்கு பக்கத்துல வந்து அவங்களோட உண்மையான திட்டத்தை சொல்றாரு. பிளான் என்னன்னா, கிட்னாப் பண்ணி கொல்லப்பட்ட அந்த பொண்ணோட பழிய நமக்கு எதிரா இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன் மேல போடணும். சேர்மன் ஜூ இந்த மொத்த பிரச்சனையையும் வேற ஒருத்தன் தலையில கட்ட பாக்குறாரு. உனக்கு அந்த கேங்ஸ்டர் கிட்ட தொடர்ந்து பேசுறாரு. நம்ம சேர்மன் ஜூ சாதாரண ஆள் கிடையாது. வர்ற பிரச்சனைகளை கூட தனக்கு சாதகமான ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறதுல அவர் கிங். இத கேட்ட அந்த கேங்ஸ்டர் மிரண்டு போய் சொல்றான், அப்போ இவ்ளோ கம்மி நேரத்துல சேர்மன் ஜூ இவ்ளோ விஷயங்களை யோசிச்சுட்டாரா? நான் எந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு இப்பதான் புரியுது. ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிகரெட் தரியான்னு கேக்குறான். உடனே சேர்மனோட ஆள் ஒருத்தன் அவன் வாயில சிகரெட் வச்சு பத்த வைக்கிறான். அந்த புகையை விரித்துக்கிட்டே கேங்ஸ்டர் சொல்றான், வெளிய பெய்யறது மழையா இல்லையான்னு தெரியல, ஆனா இந்த சிகரெட் சுவை சூப்பரா இருக்கு. அந்த கேங்ஸ்டர் தத்துவம் பேச ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையோட ருசி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இனிப்பா இருக்குமா இல்ல புளிப்பா இருக்குமா? என்ன கேட்டா இது ரெண்டுமே கிடையாது. இந்த இனிப்பு புளிப்பு பத்தியெல்லாம் பொண்ணுங்க தான் பேசுவாங்க. ஒரு உண்மையான ஆம்பளைக்கு வாழ்க்கையோட ருசி பிளட் மாதிரி தான் இருக்கணும். இப்படி சொல்லிட்டு திடீர்னு அந்த கேங்ஸ்டர் தன்னோட நாக்கு கடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ண முயற்சி பண்றான். இத பார்த்த சேர்மேனோட ஆளுங்க பதறி போய் அவன் வாயை பிடிச்சுக்கிறாங்க. சார், இவனுக்கு ரத்தம் கொட்டுது, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. வாயிலிருந்து ரத்தம் கொட்டும் போதே அந்த கேங்ஸ்டர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, அந்த பொண்ணு மிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா. இனிமே உங்க எல்லாருக்கும் ஆப்புதான். அந்த பொண்ணோட அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள கடுப்பான மேனேஜர் நாம் ஓடி வந்து அவனோட முகத்துல ஒரு பயங்கரமான பஞ்சு விடுறாரு. அதுல அந்த கேங்ஸ்டர் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். உடனே மேனேஜர் நாம் சீரியஸா சொல்றாரு, நாம இங்கிருந்து உடனே கிளம்பணும். அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற விஷயத்தையும் அவளோட அப்பாவை பத்தியும் எல்லா இடத்துலயும் மெசேஜ் அனுப்பி அலர்ட் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் கிம் ரோட்டுக்கு வந்துடுறாரு. அங்க மிஞ்சிய பாத்திரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ரோடு முழுசா காலியா இருக்கு. மிஞ்சி அங்க இல்ல. ஆனா மேனேஜர் கிம்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவரோட பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற அந்த நிம்மதியே அவருக்கு போதும். கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா, மிஞ்சி ஒரு கருப்பு கலர் கார்ல லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கா. தன்னை காப்பாத்தி லிஃப்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றா. ஆனா அந்த காருக்குள்ளேயும் சேர்மன் ஜூவோட நிழல் இருக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டோட இந்த சீன் முடியுது. அந்த பொண்ணு மிஞ்சி இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற மெசேஜ் இப்போ எல்லா இடத்துக்கும் பரவிடுச்சு. மேனேஜர் நாம் பதற்றத்தோட சேர்மன் ஜூக்கு கால் பண்றாரு. ஆனா அவர் போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கூட இருக்கிற ஆள் சொல்றான், சார், சேர்மன் பதிலே சொல்லல. அவரோட காரை ட்ராக் பண்ணி பார்த்தோம், ஆனா ஏதோ தப்பா இருக்கு. அவரோட கார் எங்கேயுமே நிக்காம நேரா போயிட்டு இருக்கு. இத கேட்ட மேனேஜர் நாம் ரொம்பவே குழம்பி போறாரு. இப்போ சீன் சேர்மன் ஜூவோட காருக்குள்ள மாறுது.
அவரோட டிரைவர் சொல்றான், சார், வாழ்க்கை ரொம்பவே ஆச்சரியமானது இல்ல? அதுக்கு சேர்மன் ஜூ ஒரு நக்கலான சிரிப்போட, ஆமா, நீ சொல்றது சரிதான். அந்த பொண்ணு அவளாவே தேடி வந்து நம்ம கிட்ட மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே தான் உண்மையான வேடிக்கை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. பாவம் மிஞ்சி, அவளுக்கு எவ்வளவு கெட்ட நேரம் பாருங்க. லிஃப்ட் கிடைச்சதே இந்த வில்லன் கிட்ட தான். அவளுக்கு இது எதுவும் தெரியாம அந்த காருக்குள்ளேயே நல்லா தூங்கிட்டு இருக்கா. சேர்மன் ஜூ தன்னோட டிரைவர் கிட்ட, இந்த பொண்ண சுத்தப்படுத்தி என்னோட ரூமுக்கு அனுப்பி வை அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு கட்டளையே போடுறாரு. இன்னொரு பக்கம் மேனேஜர் கிம் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்றாரு. அவர் மனசுக்குள்ள, மிஞ்சி உயிரோட இருக்கா, இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது, அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. போன்ல இருக்கிற ஆள், உனக்கு என்ன வேணும்னு கேட்க, மேனேஜர் கிம் ஒரு மாசான கேள்வியை கேட்கிறாரு. இப்பவும் என்கிட்ட லைசன்ஸ் டு கில் இருக்கா இல்லையா? அப்போ இனிமே தான் நம்ம மேனேஜர் கிம்மோட விஸ்வரூபத்தை நாம பார்க்க போறோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் அழுத்திருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.